டவுசரையா, டவுசரையா, வாங்க மாமா. உள்ள வாங்க மாமா. இருக்கட்டும்பா மாடனே, ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மாமா உள்ளதான் இருக்காங்க, வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டும்பா, சத்த வெளியே கூப்பிடுறீங்களா? ஐயோ வாங்க மாமா, வந்து வாசலோடயே போவீங்களா என்ன? உள்ள வாங்க, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இருக்கட்டும்பா மாடனே, வேலை கிடக்கு. வேலை என்னைக்குதான் இல்ல, நீங்க உள்ள வாங்க மாமா. சரிப்பா. நீங்க உட்காருங்க மாமா, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா. இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி அன்னைக்கிலேயும் பிள்ளைகளையும் கொண்டுட்டு வந்து சொந்த வீட்டில் வைக்கிற பாக்கியம் என்னைக்கு கிடைக்க போகுதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணுறது, எல்லாம் இறைவனோட கையில இருக்கு. ஐயா வாயா சுப்பிரமணி. வாங்க டவுசரையா, வேலையா இருந்தீங்களோ, தொந்தரவு செஞ்சுட்டனோ? அப்படியெல்லாம் ஒரு வேலையும் இல்லடா. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரம் ரொம்ப நாளாக காய்க்காமலே கிடந்துச்சு. அதான் அதுக்கு நாள் கொளிஞ்சியை வெட்டி போட்டு உரம் வச்சாது பார்ப்போம், இல்லைன்னா கழுதையை வெட்டி போடுவோமேனு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க டவுசரையா. மடவனா, தம்பிக்கு ஒரு டம்ளர் காப்பி ஓட்டு கொண்டுட்டு வா. அதோ வரேன் மாமா. ஐயோ டவுசரையா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ வரையில தான் குடிச்சிட்டு வந்தேன். இருக்கட்டும்டா சுப்பிரமணி, என்னைக்காவது தானே வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு தண்ணி வெண்ணி குடிக்காம போனா எப்படி? மாமா சேர்ல உட்காருங்க. வச்சுப்புட்டு நீ போய் ஒரு ரோட்டா காப்பி ஓட்டு எடுத்துட்டு வா. மாமா உங்களுக்கு காஃபி? எனக்கு வேணாமா, இப்பத்தானே குடிச்சேன், நீ தம்பிக்கு மட்டும் எடுத்துட்டு வா. அப்புறம்டா சுப்பிரமணி, மாமா மாமியாவுக்கு கல்யாணம்னு சொன்ன, கல்யாண வேலையில எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு டவுசரையா. மாமா காஃபி. அட எதுக்குப்பா மாடன்னு சிரமப்படுற, நான் என்ன விருந்தாடியா வந்திருக்கேன், உள்ளூர் ஆளு தானே. அம்மா உள்ளூர் தான், பக்கத்து தெரு தான். ஆனா உங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம்னா பொண்டாட்டியும் புருஷனும் சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டீங்க. நான் என்ன அப்படியே பண்ணிருக்கேன்? ஒரு டம்ளர் காஃபி தானே மாமா, குடிங்க. குடிடா சுப்பிரமணி. மாடனே போய் எடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. என்ன சுப்பிரமணி, காப்பி எப்படி இருக்கு? சக்கரை எல்லாம் சரியா இருக்கா? அதெல்லாம் அருமையா இருக்கு டவுசரையா. சுப்பிரமணி, நான் உன்னை எதுக்கு வீட்டுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்க டவுசரையா. நான் இன்னைக்கு இத்தண்டி வீட்டில் இருக்கேன். நான் இந்த ஊர்ல ஒரு மனுஷனா ஆளாகி நிக்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் உங்க அப்பா இருடா. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு ஒரு கஷ்ட நஷ்டம்னு வந்துச்சுன்னா முதல்ல இந்த டவுசர் ஐயாட்ட வா. என்கிட்ட இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்கிட்ட போய் என்னத்தையும் கேளு வையின்னு. ஏன்டா என்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேங்கிறனே? ஐயா கேட்குற அளவுக்கு இங்கே ஒரு கஷ்டமும் இல்லைங்களே, என்னத்தை கேட்க சொல்றிய? வேலைக்கு போனோம்னா கரெக்டாக கூலியை கொடுத்துட்றிய, அதை மட்டும் சரியாக கொடுத்தாலே பத்தாதா? என் குடும்பம் என்னத்தையோ ஓடுது டவுசரையா, பெரிய லெவல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை. நெசமா உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஏன் டவுசரையா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, ஏன் என்னாச்சு? ஏலே, உன் மாமியா கல்யாணத்துக்கு தாலி சேலை எடுக்க காசு இல்லாம அங்கேயும் இங்கேயும் போய் கேட்டுக்கிட்டு தெரியுறாம்ல, ஏன்டா என் நினப்பு உனக்கு வராதா என்னைக்கு? இல்ல டவுசரையா, அது வந்து மாமா. கொடுப்பா மேடம்னா. சுப்பிரமணி இந்தாடா, இதுல 60,000 ரூபாய் பணம் இருக்கு, கல்யாண செலவுக்கு வச்சுக்க. ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா பாப்ப? கையில காசு இல்லாம தானே திணறி போய் தெரியுற. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு காசுக்கு எங்கடா போவ? அவங்க இவகிட்டையும் கேட்கறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நான் என்ன தரமாட்டோம்னா சொல்ல போறேன்? இல்லை டவுசரையா, எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்கள் எம்புட்டோ செஞ்சுருக்கீங்க, அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எல்லா நேரமும் உங்ககிட்டயே வந்து நிற்கக்கூடாது பத்தியலா. ஏலே சுப்பிரமணி, என்னடா இப்படி பேசுற? என் கிருஷ்ணனை எப்படி பாக்குறனோ அதே மாதிரி தானடா உன்னையும் பாக்குறேன். என்னைக்குமே என் புள்ள வேற நீ வேறேன்னு நினைச்சது இல்லையப்பா. நீ மட்டும் ஏன்டா இப்படி தயங்கி போய் பேசுற? இல்லை டவுசரையா, கேட்டவனை கொடுக்குற மனுஷன்தான் நீங்கள், ஆனால் கேட்டவனை கொடுக்குறீங்கிறதுக்காக எதுக்கெடுத்தாலும் வந்து கேட்குறது நல்லா தெரியாதுல்ல. ஏலே சுப்பிரமணி, என் வயக்காட்டில் வந்து நீ மாங்குன்னு பொழுதோட உழைக்கிறேங்கிறதுக்காக நான் இந்த காசை கொடுக்கல. எம்புட்டோ கஷ்ட நஷ்டத்தில் உங்கள் அப்பா தான் எனக்கு உதவி பண்ணி இந்த வீட்டில் இந்த ஊரில் நான் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு எனக்கு வழி செஞ்சவரோட அந்த மனுஷன். உங்கள் அப்பா இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கை எது, இந்த காசு பணம் எது, தோட்டம் துறவை எது, எல்லாம் ஆளாக்குறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் உங்கள் அப்பா தானடா. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைக்கு இப்படி செய்யறதுக்கு கிடைச்ச சான்ஸாக எடுத்துக்கிற போகிறேன். இது எனக்கு கிடைச்ச வாய்ப்புடா சுப்பிரமணி. டவுசரையா வாருடா சுப்பு, நான் என் பெத்த உள்ள மாதிரித்தான் உன்னை நினைக்கிறேன். நீயும் என்ன அதே மாதிரி நினைச்சினா இந்த காசை வாங்கிக்க. என்ன நீ பிறத்தியாத்தே நினைச்சினா இந்த காசை வாங்காதப்பா. மாமா அதான் ஐயா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க மாமா. நீங்க என்ன அடுத்தவங்கள்ட்டயே வாங்குறீங்க? இல்லப்பா.
ஏலே இந்த காசை நான் உனக்கு சும்மா தரல, இப்போதைக்கு அவசரத்துக்கு வாங்கிக்க, கையில காசு இருக்கையில திருப்பி கொடு. டவுசரையா பால் காசு வரேன், அதில் சேர்த்து புறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொடுத்து கடனை அடைச்சிடுறேங்க ஐயா. சரிடா, அதெல்லாம் அப்புறம் பாப்போம், முதல்ல போய் கல்யாணத்தை பண்ணு, கிளம்பு கிளம்பு. பாகைய பிடிச்சு நடந்தா. ரொம்ப நன்றிங்க டவுசரையா. நான் கஷ்டப்படுற நேரத்துலலாம் கடவுள் மாதிரி வந்து கூடவே இருந்து எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேங்க ஐயா. உங்க அப்பாரு எனக்கு செஞ்சதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லடா சுப்பிரமணி. நீ தைரியமா போயிட்டு வா. இந்த காசு பத்தலைனா மேற்கொண்டு வேணும்னாலும் வந்து கேளு, நான் அதையும் தாரேன்டா. உன் மாமியா மாமே கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்து. ரொம்ப நன்றி டவுசரையா. மடோனா நான் வரேம்மா. சரிங்க மாமா. நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும். ஹலோ, யோ மனுஷா, எங்கேயா இருக்க? காலையில இருந்து ஒரு போனும் பண்ணலாம், ஆளையும் காணோம். அவளை கூட்டிக்கிட்டு ஊர் சுத்திக்கிட்டு தெரியறியா? பாரு, நானும் சிம்ரனும் வெளியில கோயிலுக்கு வந்திருக்கோம். சும்மா நக்கி நக்கின்னு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல போனை வை. என்னது, கோயிலுக்கு போயிருக்கியா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆசையா இந்த மாதிரி வண்டியில வச்சு கூட்டிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கியா நீனு? ஏயா இப்படி என்ன பாடா படுத்துற? என் சாபம் ஒண்ணு சும்மா விடாதாமா சொல்லிட்டேன். அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி சரி, நீ போனை வை. யோ குக்கி, நீ திங்கிறது தங்குறது எல்லாம் என் வீட்ல, என் அம்மா வீட்ல. இங்க இருந்துகிட்டு எவ்வளவு ஒருத்திய கூட்டிக்கிட்டு சுத்துறது தெரிஞ்சா இந்த ஊர் ஆளுங்க தான் என்னையா நினைப்பாங்க? இது நமக்கு தானே அசிங்கம். ஏயா இப்படி குடும்பத்தை அசிங்கப்படுத்துற? அடேங்கப்பா, உன் குடும்பத்துக்கு அசிங்கம்னா கூட என்னன்னு தெரியுமாடி? அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, நல்லாத்தான் பேசுற. இங்க பாரியா, சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி பேச்ச மாத்தாதாமா. பத்தினி சாபம் பழிக்கும். அதுலயும் என்ன மாதிரி நல்ல பொண்ணோட சாபம் எல்லாம் ஒண்ணு சும்மா விடாது. அப்படியா? அது சரி அது சரி. சரி சரி, நீ நல்லா சாப விட்டு 7-8 எலும்புச்சம்பளத்தை எடுத்து உருட்டி விட்டு செய்வேனெல்லாம் வச்சு வை. எனக்கு எந்த அளவுக்கு பழிச்சு நான் என்ன ஆகுறேன்னு அப்புறமா பார்ப்போம். இப்போ எனக்கு டைம் ஆச்சு, முதல்ல போனை வை. யோ வைக்கலையா, கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொன்னேன். இங்க பாரியா, கொக்கி கொக்கி. ச்சே, வச்சு தொலைஞ்சிட்டானே. கட்டின புருஷன் கண்டவ கூடயும் ஊர் சுத்துறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் கட்டையில போகாம இங்கனக்குள்ள உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. கத்தால கள்ளி விறகொடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சாங்கிற கதைய யார் ஊர்ல வந்து எங்க கல்யாணம் முடிக்கிறாளுக கல்யாணம்? என்னம்மா புலம்பிக்கிட்டே வர? என்ன யாரும் தண்ணிக்கு போயிட்டு என்ன யாரும் வர நீ? ஆத்த மட்டவன் செத்து கிடைக்க அழுக நேரம் இல்ல. நான் தின்னந்தெலுவெல்லாம் ஓடி பார்த்தேன், என் சிரிப்பு நிக்கலைன்னு வந்தால என் சம்மந்திக்காரியும் தண்ணி எடுக்க. அதனாலதான் நேரம் சென்று போச்சு. சம்மந்தியா? யார், அந்த அன்னைக்கிளி அம்மாவா? ஆமா ஆமா, அவங்க அம்மாதேன். என்னமோ சொன்ன கதையில எலி ரவுக்க கேட்டுச்சான் சவையிலங்கிற கதைய 60ஆம் கல்யாணம் வைக்கிறாங்கல்ல சம்மந்தி ஊர்ல வந்து வெக்கம் கட்டவுக. 4 கேள்வி நாக்க புடுங்கிறது மாதிரி கேட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். மானங்கட்ட நாயி, அவெல்லாம் நல்ல ரோசக்காரியா இருந்தான்னா இதோட போய் அவ மருமையின்ட்டையும் மகள்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி போறனா அம்மா. அப்புறம்ல இருக்கு அவளுக்கு. யாரு நீ கேட்ட கேள்விக்கு அந்த கிழவி கல்யாணத்தை நிறுத்த போறாளாக்கும்? அட கியாமா, நீ வேற என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு. இப்பதான் அன்னைக்கிளியும் அந்த சௌமியாவும் பக்கத்து வீட்டு பரமசிவம் வீட்டுல வந்து வாழை மரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காளாம். என்னடி சொல்ற? அட ஆமாம்மா, மாடு கத்திக்கிட்டே இருந்துச்சு, நொன்னையவும் ஆளை காணமா. சரி கொல்லை பக்கம் போய் தண்ணி வச்சுட்டு வரலாமேன்னு போனேன். அப்பதான் பரமசிவம் பொண்டாட்டி சொல்லுச்சு, இப்பதான் உன் நாத்தனாளோட நாத்தனாலும் வந்து வாழை மரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாழை இலை வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு. என்ன ஒரு திமுறன் பத்தியாப்ப? அன்னைக்கு அவ புருஷன்ட்ட சொல்லி விட்டுனா இல்லையா? வாழை மரம், வாழை இலை, வாழைப்பழமா எதா இருந்தாலும் நம்ம தோப்புலையே பறிச்சுக்கிறோம், நமக்கு 10 ரூபாய் லாபம் ஆகும்னு சொல்லத்தானே செஞ்சேன். அப்ப என்ன ஒரு திமுர் இருந்தா அவ பொண்டாட்டி பரமசிவம் வீட்டுல போய் கேட்டுட்டு போவா? அதானே கேட்டேன். வாழை மரம் உன்கிட்ட வாங்கலையேன்னா அதை பத்தி தான் கவலை இல்ல. அந்த வாழை மரத்தை கட்டி உள்ளூர்லயே உன் மையன் மாமியாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையில? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு. இருக்கத்தாண்டி செய்யுது. இங்க வந்து பாக்குறாங்க வைக்கிறாங்கன்னு கவலை இருக்கத்தான் செய்யுது. என்ன செஞ்சு தொலைகிறது? அதனாலதான் 4 பேர் இருக்கையில அவள்கிட்ட மூஞ்சிய உடைச்சு விடுறது மாதிரி உடைச்சு விட்டேன். அவன் நல்ல ரோச கரியா இருந்தானா அவன் மக மருமையன்ட்ட போய் சொல்லி இந்த கல்யாணமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வருவான்னு பாக்குறேன். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பாப்போம். அங்க கல்யாணம் நடக்கும், அதைத்தான் நம்ம பாப்போம். வேற என்னத்த பார்க்க போறோம்? குடும்ப பானைய உள்ளுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வரேன். அடியே, நடக்க போறது வயசு புள்ள கல்யாணம்னா அவனோட சுத்தி புட்டு இவளை வந்து கட்டுற, இவளோட சுத்தி புட்டு அவனை வந்து கட்டுறான்னு என்னத்தையாவது சொல்லி குழப்பி விட்டு குட்டையை கிளப்பலாம். நடக்க போறது 60ஆம் கல்யாணம். நாளைக்கு சாக போற நாயை நடத்துற கல்யாணம். இதுகள்கிட்ட இதுக்கு மேல என்னத்த பேசுறது? நாக்க புடுங்குறது மாதிரி 4 கேள்வியத்தையும் கேட்டுட்டு வந்திருக்கேன். ஆமா, என்னத்தை கேட்டியோ? உங்க அப்பாரு
அவர் உசுரோட இருக்கையிலையும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. அடியே பங்கசா, நான் உன்னைய 60ஆம் கல்யாணம் பண்ணணும், 80ஆம் கல்யாணம் பண்ணணும், 100ஆம் கல்யாணம் பண்ணணும்னு என்ன செஞ்சு தொலைகிறது? 60 தாண்டறதுக்குள்ளேயே தான் அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரே. இங்கிட்டு யாரு இது போன் அடிக்குது? ஹலோ ஹலோ, ஆறு பேசுறது? நான் பங்கசம் பேசுறேன். ஹலோ, என்ன பயமக்கா, காதுல தான் வச்சிருக்கோம், ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஹலோ, ஆறுது? ஹலோ, நாங்க டிசி பூசி பேங்க்ல இருந்து பேசுறோங்க. எப்ப ஒன்னும் புரியலையே, ஆறு நீ? மேடம் கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுப்பா, ஆறுன்னு சொல்லு. டசு புசுன்னு பேசுறியே என்ன? மேடம், நாங்க டிசி பூசி பேங்க்ல இருந்து பேசுறோம் மேடம். என்ன பேங்க் சொல்றியா? ஒரு பேரும் புரிய மாட்டேங்குது. என்ன வேணும்? மேடம், உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. என்னப்பா சொல்ற? லாட்டரி அடிச்சிருக்கா? ஆமா மேடம், உங்களோட பேரு பங்கஜம் தானே? ஆமாப்பு, ஆமா ஆமா, என் பேரு பங்கசந்தேன். எனக்கு ஒரு மக இருக்கா, லைலான்னு பேரு. உள்ளக்கே தண்ணி கொண்டு போயிருக்கா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன லாட்டரி அடிச்சிருக்கு? மேடம், உங்களோட லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் காரும் 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் கிடைச்சிருக்கு மேடம். யாத்தே, என்னப்பூ சொல்றிய? 10 லட்சத்துக்கு காரம், 2 லட்சம் காசுமா? ஆத்தாடி, நான் என்ன செய்வேன்? அப்பு ராசா, என் பேருக்கு தான் லாட்டரி விழுந்திருக்கா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுப்பு. வேற யாரும் வேறையும் மாத்தி சொல்லிப்புறாத. மேடம், நல்லா பார்த்துட்டு தான் மேடம் சொல்றோம், உங்க பேருக்கு தான் விழுந்திருக்கு. அம்மா அம்மா, இங்க சுத்தமாவே தண்ணி இல்ல. என்ன ஒரு பானையோட உட்கார்ந்துட்டேன். போய் இன்னொரு பானை அள்ளிட்டு வா. குடிக்கிறதுக்கே பத்தாது, சமைக்க வேணாமா? இல்ல இல்ல, செத்த பொறுமையா இருடி. லாட்டரி அடிச்சிருக்கா, லாட்டரி. என்ன லாட்டரியா? என்ன உளறிட்டு இருக்க? அடி நீ சும்மா இரு. ஹலோ தம்பி, இந்த என் மக இருக்கா, என் மகட்ட குடுக்கறேன், என்ன விவரம்னு சொல்றியாப்பு? ஏமாம், கொடுங்க கொடுங்க. யாருமா? என்ன உளறிட்டு இருக்க? அடி நீ பேசுடி, பேசுவேன்னு சொல்றேன். ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், பங்கஜம்ங்கிறது உங்க அம்மாவா? ஆமா, எங்க அம்மா தான். மேடம், நாங்க டிசி பூசிங்கிற பேங்க்ல இருந்து பேசுறோம். பங்கஜம்ங்கிற பேருக்கு 10 லட்சம் ரூபாய் கார் பிரைஸும் 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் லாட்டரி அடிச்சிருக்கு. அதான் உங்ககிட்ட அதை எப்படி கொடுக்கறதுன்னு கேட்கலாமேன்னு கால் பண்ணேன் மேடம். என்னடி பல்ல காட்டுற? பாத்தியா பாத்தியா, 10 லட்சம் ரூபாய்க்கு காரு கிடைச்சிருக்கா முடியே. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? 10 லட்சம் ரூபாய் காரா? ஆமா மேடம். ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுங்க. நிஜமாவே எங்க அம்மா பேருக்கு தான் கிடைச்சிருக்கா? ஏன் மேடம், பங்கஜம்ங்கிற நேமுக்கு தான் கிடைச்சிருக்கு. அவங்க என்னோட அம்மா தான். நீங்க எப்ப இந்த காரை என் வீட்டு வாசல்ல கொண்டுட்டு வந்து நிறுத்துவீங்க? 2 லட்சம் ரூபாய் காசை எப்ப கையில கொடுப்பீங்க? கேஷா கொடுப்பீங்களா இல்ல செக்கா கொடுப்பீங்களா? நாங்க எப்படி வாங்கிக்கிறது? என்கிட்ட ஜிபே கூட இருக்கு. நீங்க வேணும்னா ஜிபே பண்ணி விட்டுறீங்களா? ஏன் மேடம், நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதுக்கேத்தது மாதிரி கொடுத்துடலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீங்க தான் பங்கஜத்தோட பொண்ணுங்கிறதுக்கு என்ன மேம் ஆதாரம் இருக்கு? ஆதாரம்னா? ஆதாரத்தை நான் எப்படி சொல்றது? வேணும்னா எங்க அம்மாவோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் உங்க கையில எடுத்து கொண்டு வந்து தந்துடுறேன். அதை வச்சு நீங்க ஆதாரம் கண்டுபிடிச்சுக்கிறீங்களா? இல்ல மேம், அவ்வளவெல்லாம் நீங்க சிரமப்பட வேண்டாம். உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நாங்க எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். என்னடியே, காரை எப்ப கொண்டுட்டு வந்து கொடுக்க போறாங்களா? 5 சீட்டு வச்ச காரா, 7 சீட்டு வச்ச காரா? நல்லா 7 சீட்டு வச்சதா பெருசா கேளு. அப்பதான் குடும்பத்தோட எங்கேயும் போயிட்டு வர்றதுனா நல்ல சௌரியமா போயிட்டு வரலாம். 5 சீட்டு வச்சதெல்லாம் இடிச்சு புடிச்சுக்கிட்டு தானே போகணும். ஹலோ மேம், ஓடிபி நம்பர் சொல்றீங்களா? சொல்றேன். நீங்க 5 சீட்டு வச்சது கொடுப்பீங்களா இல்ல 7 சீட்டு வச்சது கொடுப்பீங்களான்னு எங்க அம்மா கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேத்தது மாதிரி கொடுப்பேன் மேம். முதல்ல நீங்க ஓடிபி சொல்றீங்களா? அப்பதான் நீங்க தான் பங்கஜம் மகள்ங்கிறத என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன வண்டியே, எப்ப கொண்டுட்டு வராங்களா? அம்மா, அவங்க ஒரு ஓடிபி நம்பர் அனுப்பியிருக்காங்களாம். அந்த நம்பரை நம்ம சொன்ன பிறகுதான் நம்ம பேர்ல கார் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுமா. அப்ப வெரசா சொல்லுடி, சீக்கிரமா கொண்டுட்டு வரட்டேன். ஹலோ மேடம், நம்பர் சொல்றீங்களா? ஓடிபி வந்திருக்குங்க. 31 41 51. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே மேம். இன்னும் 2 மணி நேரத்துல உங்க வீட்டு வாசல் முன்னாடி காரும் உங்க கையில கேஷ் பேக்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டும் கொண்டுட்டு எங்க ஆளுங்க வருவாங்க. பத்திரமா வாங்கி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நாங்க போன் பண்ணோம் உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்குங்கிற விஷயத்த ஊருக்குள்ளேயோ பக்கத்து வீட்லயோ இல்ல உங்க குடும்பத்து ஆளுகிட்டயோ யார்கிட்டயோ சொல்லிக்க வேண்டாம், சரிங்களா?
அம்மா என்ன கிழிச்சு போட்டுட்டு கிடக்கும் ஊராட்ட போய் சொல்றதுக்கு. நம்ம உழைச்ச காசுல இருந்து காரு வாங்கணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லு. அதெல்லாம் அதெல்லாம் நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோங்க. எங்க அம்மாவே இந்த ஊர்ல பெரிய கோடீஸ்வரி தான். எங்க அம்மாவே கார் வாங்கி எனக்கு கொடுத்துச்சுன்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க முதல்ல காரை கொண்டுட்டு வந்து வீட்டு வாசல்ல நிப்பாட்டுங்க. ஏன் மேம்? ஓகே, ஆனா நீங்க யார்கிட்டயும் இந்த நியூஸை பத்தி சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டோம் சார். இன்னும் 2 மணி நேரத்துல கிடைச்சிரும்ல. கண்டிப்பா கிடைச்சிரும் மேம். அப்ப நாங்க வைக்கிறோம். வைங்க வைங்கப்பு, நீங்க நல்லா இருப்பீங்க. வைங்க வைங்க. அம்மா 10 லட்சம் ரூபாய் காரும் 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும்மா. அடேங்கப்பா, கேட்கறதுக்கே எவ்வளோ பிரமிப்பா இருக்குல்ல. இப்பவாது இந்த ஆத்தாளோட அருமை புரிஞ்சுச்சா உனக்கு? யானை இருந்தாலும் பொண்ணு செத்தாலும் பொண்ணுன்னு இந்த அம்மா என்னைக்குமே உனக்கு நல்லதுக்கு தாண்டி. ஐயோ அம்மா, இதெல்லாம் நீ சொல்லி தான் தெரியணுமா? லாட்டரி அடிச்சு நீ யாருங்கிறத காட்டிட்டம்மா. கேட்கும் போதே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாத்தியா? அடி கேன பைய வச்ச மவளே, சத்தமா பேசாத. எவளாவது இவ பெல்லாதவ, இவளுக்கு பரிசு கொடுக்காதீன்னு போய் சொன்னாலும் சொல்லிட்டு வந்துருவாளுக. பேங்குக்காரன் அப்புறம் கொடுக்காம போனாலும் போயிருவான்ல. ஐயோ ஆமா ஆமாமா, இந்த தெருவுல மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிறவ மொத்த பேரும் நம்மளுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காளுங்க. நம்மளுக்கு எப்படா என்னடா நடக்கும், நம்ம எதுலடா காலை வாரி விட்டு நம்ம எதுல அசிங்கப்படுவோம், எதுல ஏமாறுவோம்னு காத்துக்கிட்டு இருக்காளுங்கம்மா. இவளுங்க முன்னாடி எல்லாம் காரு பணம்னு வாழ்ந்தா ஐயோ எப்படி இருக்கும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. எப்படா 2 மணி நேரம் ஆகும்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு அப்படி தாண்டி இருக்கு. மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் அம்மா இன்னும் 2 மணி நேரத்துல வந்துரும்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருந்தா எப்படி? வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கொளிஞ்சியும் செத்தையும் குப்பையுமா மண்டி போய் கிடக்குமா. நீ போய் ஒரு நம்பட்டி எடுத்துட்டு வா, நான் போய் ஒரு அருவாள் எடுத்துட்டு வரேன். வீட்டு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம். காரு வந்த பிறகு மேலே ஷெட்டு போடணுமா, இல்லைன்னா மழை வெயில் பெஞ்சிச்சுன்னா காரு நனைஞ்சு போயிடும்ல. 10 லட்சம் ரூபாய் காரு சும்மாவா இருக்கு? ஆமா ஆமாடி நம்பத்த மவளே, இன்னும் 2 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள முன்னாடி கிடக்குற இடத்த பூரா சுத்தம் பண்ணிடுவான். நாளைக்கு யாரையாவது ஆளை கூப்பிட்டு மேலே செட்டை போட்டு விட்டுருவான். சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் குலதெய்வம் கோவிலுக்கு தான் போகணும், சரியா? சரிடி, உன் விருப்பப்படியே போவான். அம்மா அந்த 2 லட்சம் ரூபாய் வருதுல்ல, அதுல என்னம்மா பண்றது? பேசாம ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு எனக்கு ஒரு டாலர் செயின் எடுத்து வந்துடுறியா? அடியே, நகையை வாங்கி பண்ணி போட்டுக்கிட்டா அழகு நிறைஞ்சிருமா? காரு வாங்க போகிறோம், அதுக்கு ஏசி பொட்டி வைக்கணும், டிவி வைக்கணும், நல்லா போகையில் பாட்டு கேட்டுகிட்டே போகிறதுக்கு ரேடியோ பொட்டி வாங்கி வைக்கணும். நல்லா காரை நல்லா சோவடிச்சு வச்சா தாண்டி பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு. நீ போ, எந்த நேரமும் நகைன்னு நாவிக்கிட்டு கிடப்பா. காசு பணம் தொட்டு மணி கொடை பிடிச்சி நைட்டுல. சரிம்மா, நான் தான் காலேஜ் படிக்கும் போதே கார் டிரைவிங் போயிருக்கேன்ல, அதனால எனக்கு கார் நல்லாவே ஓட்ட தெரியும். இனிமே நம்ம கார்ல தான் போறோம், கார்ல தான் வர்றோம். ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குமா. சரி நீ போய் நம்பட்டி எடுத்துட்டு வா. வாரேன்டி நம்பத்த மவளே, என் மக மூஞ்சியில எம்பூட்டு சந்தோஷம். அப்புறம் இருக்காதாம்மா பின்ன? நம்மெல்லாம் உழைச்சி சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு எப்பமா கார் வாங்குறது? என் புருஷன்கிட்ட அந்த ஆசையெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நீ என் பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்மை கார் கூட வாங்கி தர மாட்ட. நீனா 10 லட்சம் போட்டு கார் வாங்கி தரப்போற. லாட்ரி அடிக்கும் போது அனுபவிச்சுக்கணுமா. சரி விடு, அதை எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப வாங்கி கொடுத்துட்டேன்ல. ஐயோ அம்மானா அம்மாதான். பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் ஓம் பணம்.